அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் விலாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் சமி விலாக்ஸ். மேரேஜுக்கு நாள் நாள் விடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். எங்கள் மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் மேரேஜ். ஹஸ்பண்ட் நாள் விடுறதுக்கு வரலை. ஸோ நானே பிள்ளைங்க மட்டும் தான் வந்தோம். ஸோ என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. தம்பி பாப்பா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தான். விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரே அழுக. ஒரு வழியாக அவனை சமாதானம் படுத்திட்டு அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நானும் அம்மா எல்லோரும் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பொண்ணு ஒரே தெரு அப்படிங்கிறதுனால நடந்தே போயிட்டோம். நாங்கள் கரெக்டாக நாங்கள் போனோம். அப்போ தான் ஜமாத்லேருந்து வெளியே வந்திருந்தாங்க. அப்புறம் பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு உட்கார வச்சு அப்புறம் எல்லாருமே சீனி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூட்டமாக இருந்துச்சு. ஸோ தம்பி வேறு ரொம்ப அழுதுட்டு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு. ஸோ அதனால் நான் கூட்ட நெரிசலில் நான் சீனி போடலை. நானும் அம்மாவும் கடைசியாக தான் நாங்கள் சீனி போட்டோம். கூட்டம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம். ஸோ சீனி போட்டுட்டு கொஞ்ச நேரம் தான் அங்கே இருந்தோம். ஏன்னா ஒரே தம்பி அழுக, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நானும் அம்மாவும் சீனி போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவன் சமாதானமே ஆனான். ஸோ அழுகெல்லாம் விட்டதுக்கப்புறம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பிள்ளைங்கள்லாம் பசிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரோட்டா தம்பி விட்டு வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ பரோட்டாலாம் தீர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. நானும் கிளம்பி வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கல்யாணத்துக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். எவ்வளோ தான் நான் சீக்கிரம் எழுந்தாலுமே நமக்கு கிளம்பணும் அப்படிங்கிறது டைம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கடைசி நேரத்தில் தான் எப்போதுமே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. எப்போ மேரேஜ் ஆனாலுமே இதே நிலைமை தான் எனக்கு. உங்களுக்கும் அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பக்கத்தில் அப்படிங்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாருமே பைக்லேயே வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்தாச்சு. அன்றைக்கி செம்ம வெயில். பக்கத்தில் தான் நினச்சி வந்தோம். ஆனால் அந்த பக்கத்துலேயே அவ்வளோ வெயிலில் வர முடியல. வந்துட்டு பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு பிளேஸ் நல்லா ஃபேன் பக்கம் இருக்கிறத பார்த்துட்டு உட்காந்துட்டேன் நான். நிக்கா ஓதுற வரைக்கும் உட்காந்துருந்தோம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நேராக சாப்பிட வந்தாச்சு. பந்திக்கு பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. இடமே இல்லை உட்கார்றதுக்கு. ஸோ ரொம்ப நேரமாக ஒரு பக்கமாக நானும் இன்னொரு பொண்ணுமே நின்றுட்டு இருந்தோம். இதுக்கிடையில் தம்பியும் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனை சமாளிக்கவே முடியல. ஒரு வேளையை அவனையும் சமாளிச்சுட்டு அப்புறம் இடத்தையும் பிடிச்சிட்டு உட்காந்தாச்சு. பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ வந்தவுடனே சாப்பாடு தீர்த்து விட்டாச்சு. அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் மாங்காய் பச்சடி, அப்புறம் தயிர் வெங்காயம், கொஞ்சமாக கஞ்சி. ஸோ இதை தான் வச்சுருந்தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ அன்னைக்கான டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.